தூயானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் வழி நடத்துகிற தூய ஆவியாருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அற்புத குழந்தை இயேசுனுடைய திருவிழாவை இந்த லோயல் ஐல்சியத்தில் இந்த நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இனியவர்களே, கடவுள் குழந்தையாக பிறந்தார். ஏனென்றால் குழந்தைகளுக்கு எல்லாரையும் அரவணைக்கிற, எல்லாரோடும் இனிதாக பழகக்கூடிய பண்புகள் உண்டு. நாம் அவர்களுக்கு துரோகம் செய்தாலும், நாம் குழந்தைகளை அடித்தாலும் துன்புறுத்தினாலும் அடுத்த கணமே நம்மை நோக்கி மகிழ்ச்சியோடு சிரிக்கிற பண்பை கொண்டவர்கள். கடவுளும் நம்மோடு அப்படித்தான் இருக்கிறார் என்பதை இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் யார் என்பது கடவுளுக்கு முக்கியமல்ல. நாம் அவரை தேடுவோம் என்று சொன்னால் அவரை நம்மை நோக்கி புன்னகையோடு வருவார். ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார் என்று சொல்லி யாக்கோபு தனது மடலிலே எழுதுகிறார். கடவுளை தேடுவதற்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றுக்கொள்வதற்கும் இந்த விழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது, ஆசீர்வாதத்திற்காக நம்மை அழைக்கிறது. இந்த வழியிலே நாம் பாலன் இயேசுவினுடைய, குழந்தை இயேசுவினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் நமக்காகவும் நம்மவர்களுக்காகவும் வேண்டி இந்த வழியில் இணைவோம். பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே திருச்சிலுவை ஆலயத்தில் நடைபெறுகிற எல்லா திருப்பலிகளும் சிறப்பாக நடைபெறவும், இத்திருப்பலிகளில் கலந்து ஜெபிக்க வந்துள்ள அனைத்து இறைமக்கள் மற்றும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறை அருள் பெற்று நற்சுகத்தோடு வாழவும், இந்த பகுதியில் படிக்கிற மாணவ மாணவிகள் இறை பக்தியில் வளரவும், அவர்களுடைய கல்வி சிறக்க, குறிப்பாக இந்த கல்வியாண்டு இறுதியில் அரசு தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் இறை ஞானத்தோடு நல்ல முறையில் தேர்வு எழுதி உயர் மதிப்பெண் பெறவும், லோயலா பப்ளிகேஷன் எடுக்கிற எல்லா முயற்சிகளை கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாகவும், உரிமையாளர்கள் அங்கு பணிபுரிகிற அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் பலியிலே ஜெபிப்போம். இந்த பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற நமக்காகவும் நம்மவர்களுக்காகவும் பக்தியோடு மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, மனித தன்மையின் மாண்பை வியத்தகு முறையில் படைத்து அதனின் வியத்தகு முறையில் சீர்படுத்தினே. எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்து அவரது இயற்பில் நாங்கள் பங்கு கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் இறைவனின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இதோ உன் மீட்பர் வருகின்றார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறைவார்த்தைகள் 11 முதல் 12 வரை. உலகின் கடைக்கோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது. மகள் சியோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் மீட்பு வருகின்றது. அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது. அவரது செயலின் பயன் அவர் முன்னே உள்ளது. புனித மக்களினம் என்றும் ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நீயோ தேடி கண்டுபிடிக்கப்பட்டவள் என்றும் இனி கைவிடப்படாத நகர் என்றும் பெயர் பெறுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே, எண்ணமே உம் வண்ணமே, என்னை தேடி வந்ததே. ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ. எங்கும் நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய், ஞானம் காக்கும் நாதன் நீ, சீல கரத்தில் அடங்கினாய், தாயும் பிள்ளை அல்லவா, சேயாய் மாறும் விந்தையே, கண்ணீந்த செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே. தேவ வார்த்தை நீ, வாயில்லாத சிசுவானாய், ஆற்றல் அனைத்தின் ஊற்று நீ, அன்னை துணையை நாடினாய், இன்ப வாழ்வின் மையம் நீ, துன்ப வாழ்வை தேர்ந்ததே, கண்ணீந்த செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணீந்த செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே, எண்ணமே உம் வண்ணமே, என்னை தேடி வந்ததே. ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் இரக்கத்தை முன்னிட்டு நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 4 தொடங்கி 7 முடிய. நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறஞ்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவராகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும்பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia, alleluia.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. வானதூதர் இடையர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவினுடைய விழாவை சிறப்பாக கொண்டாட, இந்த விழாவை கொண்டாடுவதன் வழியாக கடவுளை மகிமைப்படுத்த நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். திருப்பலியில் பங்கேற்பதனால் யாருக்கு பெருமை? ஒரு பூசையில் நம்ம கலந்து கொள்கிறோம், அதனால் யாருக்கு பயன்? ஒரு திருப்பலியில் நாம் கலந்து கொள்வதனால் யாருக்கு பயன் உண்டு? நமக்கு பலன் உண்டு. சரி, வேறு யாருக்காவது பயன் இருக்கா? நாம் திருப்பலியில் கலந்து கொள்வதனால் வேறு யாருக்காவது பயன் இருக்குதா? அல்லது வேறு யாருக்காவது ஆசீர்வாதம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்கு. அன்புக்குரியவர்களே, ஒரு திருப்பலியில் நாம் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் நாம் கடவுளது அருளை பெறுகிறோம். அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு நிலையிலே நாம் சிந்தித்து பார்க்கிற போது கடவுள் மகிமைப்படுத்தப்படுகிறார். திருப்பலியின் போது கடவுள் மகிமைப்படுத்தப்படுகிறார். புனிதர்கள் சொல்லுவார்கள், ஒரு திருப்பலி நிறைவேற்றுகிற போது விண்ணகமே மன்னகத்திற்கு இறங்கி வருகிறது என்று சொல்லுகிறார்கள். நம்ம சாமியார் நல்லா பாட்டு பூச வைக்கிறாரா, நல்லா பிரசங்கம் வைக்கிறாரா அப்படிங்கிறது தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சாமியார் சும்மா பிதாசன் பரிசாவின் பெறாலே ஆமே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் அப்படின்னு பூச வச்சாலும் விண்ணகம் மன்னகத்துக்கு இறங்கி வருகிறது. அதுதான் நாம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை. பூசை நல்லா இருந்துச்சு, பூசை நல்லா இல்லைன்னு மதிப்பீடு செய்வதற்காக இந்த திருப்பலி இங்கே நிறைவேற்றப்படவில்லை. மாறாக இந்த இடத்தின் வழியாக நாம் ஒன்றாக கூடி ஜெபிப்பதன் வழியாக கடவுள் மகிமைப்படுத்தப்படுகிறார் என்பதுதான் நம்முடைய உள்ளார்ந்த ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும். குழந்தை இயேசு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வரும்? குழந்தை இயேசு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வார்த்தை? குழந்தை இயேசுனா அங்கே குழந்தை இயேசு சிறுவம் இருக்குல்ல, இந்த சிறுவத்தை பார்க்கிற போது ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். என்ன வார்த்தை? நம்முடைய பங்குத்தந்தை அவர்கள் கூட முன்னுரை சொல்லுகிற போது அந்த வார்த்தையை சொல்லி தான் முன்னுரையை தொடங்கினார்கள். கரவொலி எழுப்பி சகோதரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கைத்தட்டுங்க. சரி, அப்போ நாம் கடவுளை மகிமை செய்ய செய்ய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம பாணியில் சொல்கிறதா இருந்தால் என்ன அர்த்தம்? கடவுளை ஐஸ் வைக்கிறது. அப்படியா? கடவுள் ஐஸ் வச்சா கடவுள் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாரா? ஆமாவா இல்லையா? கடவுள் ஐஸ் வைக்க முடியுமா? கடவுள் ஐஸ் வைக்க முடியுமா? முடியாதா? முடியாது. அப்போ கடவுளை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஐஸ் வைக்கிறதுங்கிறது மனிதர்களை ஏமாற்றி ஏதோ சுயநலம் கொண்டதாக இருக்கிறது.
ஆனால் கடவுளை நாம் மகிமைப்படுத்துவது என்பது சுயநலத்தை கடந்த ஒரு செயலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தைக்கு சாக்லேட்டை கொடுத்து நம்ம என்ன செய்வோம்? ஃப்ரெண்டு பிடிப்போம், அப்படி தானே? எல்லா குழந்தையும் எல்லார்ட்டையும் சேர்ந்துடாது. ஒரு குழந்தைய புதுசாக பார்க்குறோம், அந்த குழந்தை எல்லார்ட்டையும் சேர்ந்துருமா? அம்மாவை விட்டு வராது. ஒருவேளை யார்கிட்டயாவது தெரியாதனமாக கண்ணை மூடிட்டு போயிட்டாலும் அடுத்த செகண்ட் என்ன செய்யும்? தன்னுடைய தாயை பார்த்து அந்த குழந்தை அழ தொடங்கி வரும். தாயை விட்டு பிரித்து போகிற மாதிரி அந்த குழந்தை ஃபீல் பண்ணும். அப்போ ஒரு குழந்தை என்பது தாயோடு நெருங்கிய உறவு கொண்ட ஒரு குழந்தையாக இருக்கிறது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. குழந்தையை பற்றிய காரியத்தை இடையர்கள் பெரும் மகிழ்ச்சியாக ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார் என்ற ஒரு நிலையிலே பார்க்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய தாய், இயேசுவினுடைய தாய், குழந்தை இயேசுவினுடைய தாய் எல்லா நிகழ்ச்சிகளையும் தம்முடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்று இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. இன்னும் தொடர்ந்து நாம் அந்த நற்செய்தி பகுதியை வாசிக்கிற போது, தங்களுக்கு சொல்லப்பட்டபடி எல்லாம் நடந்திருப்பதை கண்ட இடையர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசுவினுடைய பிறப்பு எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? இயேசுடைய பிறப்பு கடவுளை மகிமைப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. நாம் ஒரு நல்லது செய்கிறோம், நாம் பிறருக்கு நன்மையானது செய்கிறோம், அதனால் யார் மகிமைப்படுத்தப்படுகிறார்? கடவுள் மகிமைப்படுத்தப்படுகிறார். கடவுள் இப்படி ஒரு நல்ல மனுஷனை நமக்கு கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னால் அதுதான் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே குழந்தை இயேசுவினுடைய இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய நற்செயல்களை கண்டு மக்கள் யாரை போற்றி புகழ்வார்கள்? விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நாம் செய்கின்ற ஒரு நன்மையான செயல் கடவுளை மற்றவர்கள் புகழ்ந்து பாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும். இன்னும் நற்செய்திகளிலே நாம் வாசிக்க கேட்கிறோம், ஒரு பார்வையற்ற மனிதன் பார்வை பெறுகிறான். பார்வையற்ற மனிதன் இவன்தான் என்று கண்டுகொள்ளுகிற மக்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுளை போற்றி புகழ்கிறார்கள். முடக்குவாத முற்ற நிலையிலே பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் எல்லாரையும் போல சாதாரணமாக நடக்கின்ற பொழுது மக்கள் என்ன செய்கிறார்கள்? இவன் அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருந்த கால் ஊனமுற்ற பையன்தானே, கடவுள் இத்தகைய அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று கடவுளை அவர்கள் போற்றி புகழ்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் கடவுளை மாற்றிப்படுத்துகின்ற ஒரு செயல்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குழந்தை இயேசுவினுடைய இந்த திருவிழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்முடைய செயல்கள் வழியாக மகிமைப்படுத்தப்படுகிறாரா? சில மனிதர்களை பார்க்கிற போது, சில மனிதர்களிடமிருந்து நாம் நல்ல ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்கிற போது, ஒரு உதவியை பெற்றுக்கொள்கிற போது நாம் என்ன சொல்லுகிறோம்? கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாற்றினீர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அது வெறுமனே சாதாரண என்னமோ அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கான வார்த்தை அல்ல. மாறாக ஒருவருடைய நற்செயலின் வழியாக நாம் கடவுளை அங்கே பிரதிபலிக்கிறோம் என்று சொன்னால் அங்கே கடவுள் மகிமைப்படுத்தப்படுகிறார் என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்த ஒரு அர்த்தமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? குழந்தை இயேசுவுக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரது ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்தா வந்துருமா? சாக்லேட்டை வாங்கிட்டு அம்மாட்ட தான் போகும். அப்போ ஒரு குழந்தையை நாம் மகிமை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆசிரியர், ஒரு எல்கேஜி யூகேஜி எடுக்கிற டீச்சர் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குற பாடம் அந்த பிள்ளைங்களுக்கு புரியணும்னா என்ன செய்யணும்? எல்கேஜி டீச்சர் யாராவது இருக்கீங்களா? ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற டீச்சர் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆமாம், அந்த ஆசிரியர் குழந்தையாக மாற வேண்டும். ஒரு ஆசிரியர் குழந்தையாக மாறவில்லை என்றால் அந்த குழந்தைக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அந்த குழந்தை இயேசுவை நாம் மகிமைப்படுத்தி கடவுளது மகிமையை இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் குழந்தையாக மாற வேண்டும். நீங்கள் குழந்தைகளாக மாறாவிட்டால் விண்ணரசில் புக முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் குழந்தைகளாக மாற வேண்டும். புனித பவுலடியார் தாம் எழுதிய திருமுகங்களிலே தெளிவாக சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். அப்போ குழந்தை இயேசு கொண்டிருந்த மனநிலை நம்மிடம் இருக்கும் என்றால் நாமும் குழந்தையாக மாற முடியும். குழந்தையாக மாறுவதுனா என்ன? இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் குழந்தையாக மாறுகின்ற ஒரு செயல். என்னால் முடியாது, நான் சின்ன பிள்ளை அப்படின்னு ஒதுங்கிக் கொள்வதில் அல்ல. ஒருவேளை அப்படி நம்முடைய இயலாமைகளை நாம் உணர்ந்து கொள்கிற போது கடவுள் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அது விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். இருந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மனநிலையை கொண்டவர்களாக மாறுகிற போது மட்டும்தான் நாம் கடவுளை மகிமைப்படுத்த முடியும். எனவே கடவுளை மகிமைப்படுத்தி அதன் வழியாக இறையருளை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் நாம் நற்செயல்கள் செய்யவும், நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த அதே மனநிலை நாமும் கொண்டிருக்கவும் இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தங்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்ததை கண்ட இடையர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே திரும்பி சென்றதை இன்றைய நற்செய்தியாக நாங்கள் வாசிக்க கேட்டிருக்கிறோம். எங்களுடைய நற்செயல்களும் எங்களுடைய வார்த்தைகளும் உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக, செயல்பாடுகளாக அமைய எங்களுக்கு ஆற்றல் தாரும். இவ்வாறு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவதன் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் கொண்டிருந்த மனநிலையை நாங்களும் கொண்டிருப்பதன் வழியாக இறையருளை நாங்கள் நிறைவாக பெற்று இந்த உலகுக்கு உமது நன்மையானதை எடுத்துச் செல்லுகின்ற கருவிகளாக மாற எங்களுக்கு ஆற்றல் தாரும். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் குழந்தைகளாக மாறி அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது போல இறையருளை நிறைவாக பெற விரும்புகின்ற நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவதன் வழியாக எங்கள் வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய தேவைகளையும் இந்த சமுதாயத்துடைய தேவைகளையும் மன்றாட்டுகளாக எடுத்துச் சொல்லுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். மாசின்மையின் ஊற்றாகிய குழந்தை இயேசுவே, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் அனைவரையும் உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டெழுப்ப இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டு நலம் காண நல்வழி நடத்தும் குழந்தை இயேசுவே, இவ்வுலகில் அமைதியான ஆட்சி நடைபெறவும் அதிகாரம் படைத்தோர் தனக்கு கீழ் உள்ள மக்களின் நலன்களை காக்கவும் போரில்லா உலகத்தை காண வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் கனிவும் நிறைந்த குழந்தை இயேசுவே, எமது குடும்பங்களில் வாழும் இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உம்மை நேசிப்பதிலும் உமது வார்த்தைகளுக்கு ஆர்வத்துடன் செவி மடுத்து வாழ்வதில் தங்கள் கவனத்தை செலுத்தவும் அவர்கள் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி உமக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான குழந்தை இயேசுவே, லொயலா பதிப்பகத்தால் பயன்பெறும் நிறுவன பணியாளர்கள், பயன்பெறும் இருபால் ஆசிரிய மாணவர்கள் அனைவரும் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் நிறைவு பெற்று தேர்வுகளில் உச்சந்தொடவும் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறவும் தேவைகள் விருப்பங்கள் நிறைவேறவும் ஆன்மீக உடல் உள்ள நலன்களுக்கு தேவையான எல்லாம் நிறைவாய் பொழிந்திடவும் உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்புபவருடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து சொல்வோம். நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் உம்முடைய எடுத்துரைத்த அனைத்து விண்ணப்பங்களுக்கும் கனிவாய் செவிப்படுத்தணும்.
நாங்கள் எப்பொழுதும் உடைய அன்பை பின்பற்றி நடக்கவும், நாங்கள் உம்மை மகிமை செய்ய செய்ய எங்களை நீ நிறைவாக ஆசீர்வதித்து எங்களை எங்கள் குடும்பத்தையும் சமாதானத்தின் வழியில் கொண்டு செல்ல தேவன் அனைத்து ஆற்றலைப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கலாம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்க திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையார் ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க இறைவா, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுகளை அழைத்துச் செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு என்றும் ஏற்புடையதாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் அறிஞர்கள் வாயிலாக மதுமாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாத மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம்.
ஆகவே இறைவா, வானந்தர் முதன்மை வானதுதரோடும் ஆரியனில் பருவ தலைமை தாங்கோரோடும் வான் படைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களது ஆட்சி பொழுது பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் ஆகிய இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மிடுவக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவாரங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் அனைவரும் சேர்ந்து மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஊட்டி சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் உள்ள எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள
உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேர்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையில் நம்பிக்கையை கண்ணோக்கி மதத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றியும் சமாதானத்தை அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பு சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திருப்பலி வழியாக தந்திருக்கின்ற அன்பை சமாதானத்தை ஒருவர் மற்றொரு முகங்களை பார்த்து புன்னையோடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என்னை மகிமை செய்ய உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பேன் என்று கூறுகின்ற அன்பு தெய்வம். இந்த அன்பு தெய்வத்தினுடைய அன்பு விருதுக்கு அழைக்கப்பெற்ற அனைவரும் பெயர் பெற்றோர்.
அன்பார்ந்த இறை மக்களே, இன்று குழந்தை இயேசு திருவிழா. இந்த குழந்தை இயேசு திருவிழா பிறப்பு நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்ல, அதனுடைய விரிவு பகுதி தான். இதோட தான் முடியுது குழந்தை இயேசு திருவிழாவோட. பெங்களூரில் நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம இந்திய புகழ்பெற்ற ஒரு உயர் திருத்தலம் இருக்கிறது, குழந்தை இயேசு திருத்தலம். இந்த குழந்தை திருவிழா தை 1 கொண்டாடுவாங்க. இந்த பூசை எல்லாம் விட மிக சிறப்பான நிகழ்வு அன்று சாயங்காலம் தேர்பவனி. ஏற்கனவே நெல்லையப்பர் கோயிலில் தேர் இழுக்கிறதுக்கு எவ்வளோ மக்கள் கூடி நிற்கிறார்களோ திருநெல்வேலியில், அதுபோல் பெரிய கூட்டம் இருக்கும். அந்த தேர்பவனியை ஆரம்பித்து வைப்பவர் யார் அப்படின்னா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய உயர் மந்திரி யாராவது வந்து ஆரம்பித்து வைப்பார்கள். அவ்வளவு சிறப்பாக இருக்கும். எல்லா மக்களும் அந்த தேருக்கு முன்னால் சென்று கடைசியில் கோயிலில் வந்து சேரும். அவ்வளோ பக்தியாக அங்கே நடைபெறும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம சின்ன குழந்தையாக பார்க்குறோம் இயேசுவை பிறந்த குழந்தையாக. இப்பொழுது ஒரு 2 வயசு குழந்தையாக பார்க்குறோம். அந்த பீடத்தில் துணியில் பாருங்கள், 2 வயசு குழந்தையாகத்தான் பார்ப்போம். அப்போ ஏன் அப்படின்னா, அந்த 3 ராஜாக்களை வந்து இயேசுவை பார்க்க செல்கின்ற பொழுது 2 வருஷம் போனார்களாம். நட்சத்திரம் வழிகாட்ட பெத்லேமுக்கு அவர்கள் சென்ற நாட்கள் 2 வருஷம். ஏறவிதன் சொல்கிறார்கள், எப்பொழுது உங்களுக்கு தோன்றியது? அவர்கள் 2 ஆண்டுகளாக சொல்கிறார்கள். 2 ஆண்டுகள் இருக்கிறார்கள். அதனால தான் என்ன செய்தாங்க, 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளெல்லாம் ஆண் குழந்தைகளை கொல்லு அப்படின்னு சொல்லி ஏரோது கட்டளை இடுகிறார். நல்ல 2 வருஷமாக எங்கே இருக்கிறாங்க? அந்த மாட்டு தொழுவத்தில் தான் இயேசு இருக்கிறார். அதனால் இன்று தான், அதனால தான் இன்றைக்கி சாமிகிட்ட சொன்னேன், கிறிஸ்மஸ் பூசை வச்சுருங்க ஃபாதர், காலை பூசை அப்படின்னு சொல்ல வச்சாங்க. அங்கே நானும் 2 பூசைகளை சனிக்கிழமை பார்த்தேன். அவங்க பிரசங்கத்தில் அதில் என்ன சொன்னாங்க, கிறிஸ்மஸுடைய முடிவு பகுதி தான் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளவு சீரும் சிறப்புமாக இப்பொழுது பூசை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு திருவிழாவை நம்ம வணக்க மாதமாக வச்சு அந்த திருவிழா கொண்டாடுகிறோம். அதற்கு முழு நான் நன்றி சொல்ல வேண்டும். யார்? நம்ம பங்குசாமிக்கு தான். அவர்கள் அது ஏதாவது மறுத்துவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் தந்தை அவர்களே, உங்களுக்கு நான் இந்த புது வருஷம் ஆரம்பமாக இருக்கிறதுனால் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இதை உங்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை தூண்டும் வண்ணம் தான் இந்த 13 பூசைக்கும் 13 விதமான ஆயுத்தங்களை நான் செய்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். சும்மா என்கிட்ட பணம் இருக்குது நான் செய்வோம் அப்படி இல்லை. இன்றைக்கி காலையில் தான் நான் கணக்கு பார்த்தோம், இந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆயுத்தம் ஆகிறது அப்படின்னு சொல்லி 14 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஆயுத்தங்கள் செய்கிறோம். அதனால் நீங்கள் பக்தியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல ஒவ்வொருக்கு சென்று பாருங்கள். இந்த கொடைக்கு கீழே அந்த கொடை வந்து கொடை பிடிச்சவங்க மழையை விழ விடாது, வெயிலும் அடிக்க விடாது, தலையை என்ன செய்யாது, பதப்படுத்தாது. அதே போல் அந்த ஓவரியில் பெரிய, நான் 72லேருந்து அந்த ஓவரி ஊர் எனக்கு தெரியும். 1972லேருந்து இங்கே எவ்வளவோ விரிவாக்கம் ஆகிவிட்டது. அந்த ஊர் முழுவதும் கோயிலில் நடக்கக்கூடிய அந்த ஜெபங்கள், திருப்பலிகள், ஆசீர்வாதம் எல்லாம் அந்த ஊர் முழுவதும் கேட்குறதுக்காக வேண்டி அங்கங்கே நம்ம சவுண்டு குழாய்கள் கட்டி கேட்டுக்கொண்டே இருக்கும். இங்கே நம்ம ஊரில் இருக்குது, ஒரு கோயிலில் ஒரு குழாய் இருக்குது, அது மட்டும் போதும், இந்த ஊருக்கு போதும். ஆனால் அங்கே கோயிலில் மட்டும் கட்டினா எல்லாத்துக்கும் கேட்காது. அதில் அந்த அளவு ஒரு இறை பிரசன்னம் அந்த ஊர் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அதனால தான் நான் ஒவ்வொருத்தரும் பார்ப்போம், ஊர் அப்படி வளர்ந்து கொண்டே வருகிறது. ஊர் அப்படியே வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒருக்கா ஏதாவது ஒன்று வளர்ச்சிகள் அந்த ஊரில் தெரியும். அவ்வளவு முன்னேற்றம் தெரிகிறது. அதனால் நாமும் அந்த மாதிரி இறை இதில் நடக்க வேண்டும். பக்கத்தில் எங்கள் சிதம்பராபுரம் பங்கு ரெங்கசமுத்திரம். இந்த ரெங்கசமுத்திரத்தில் சொல்லுவாங்க, போன வாரத்தில் அந்த மீன் துள்ளி அதுக்கு மேல் பக்கம் இருக்கக்கூடிய ஊர் பையன், ஒரு பையன்கிட்ட சேவிஸ் காலேஜில் வேலை பார்க்குறான். அவன் பேசினான், சார் அந்த ஊர் ஒரு வித்தியாசமான ஊர், இந்த கோயில் இருக்க போய் தானே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படி எல்லோரும் செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போராமப்பட மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒரு காலை வார மாட்டாங்க.
என்ன கோயிலுக்கு செய்யணும், இந்த கோயிலை வச்சு தானே நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குது. இந்த மே மாதம் திருவிழா கொண்டாடுவார்கள். நீங்கள் இப்போ அந்த கோயிலுக்கு ஏதாவது நன்கொடை கொடுத்தேன்னா இந்த வருஷம் அந்த பணம் பயன்படாது, அடுத்த வருஷம் மேய்க்கு தான் போகும். அவ்வளோ பேருக்கு அந்த கோயிலுக்கு அவங்க கொடுத்து காணிக்கையாக கொடுத்து வச்சுருக்காங்க சார் அப்படின்னு அவங்க சொன்னான். அதே போல் ஒரு காலம் அப்படி தான் இருந்தது வேலாயுதபுரம். இப்போ எப்படி இருக்கோ அப்படி எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. அடுத்த மாதம் லூர்து மாதம் லூர்து மாத சப்பரம் எடுக்கப்படும். 6:30க்கு சப்பரம், 7:30க்கு திருப்பலி. எல்லோர் கையிலையும் மெழுகுதிரி கொடுக்கப்படும். மெழுகுதிரியோடு நம்ம சப்பரம் எடுத்துகிட்டு வருவோம். இனிமேல் எந்த விதமான இலவச பொருள்களும் நாங்கள் இங்கே கொடுக்க மாட்டோம். போன பூசையில் பட்டப்பாடு போதும். மழை, அகோர மழை, ஒரே 5.5 மணி நேரத்தில் 27 சென்டிமீட்டர் மழை. ஆனால் யாருக்கும் எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லை. சிலுவையாக காப்பாற்றி விட்டார். அவ்வளவு கொடூரமான கூட்டம். இப்போ பெண்களை ஆம்பளைகளாவது கேட்டுக்கிறாங்க, பொம்பளைகள் கேட்கவே இல்லை நிறைய பெண்கள். அதனால் இது எங்களையே இந்த இடத்துக்கே ஒரு அவப்பெயரையே உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விடுமோ என்று பயம் இருக்கிறது. அதனால் நாங்கள் எதுவுமே தரமாட்டோமா, அதனால் இனிமேல் இங்கே தருவாங்க போவோம் அப்படின்ட்டு நீங்கள் வர வேண்டாம். கடவுளின் அழகாக சொன்னார் சுவாமி, சொன்னாங்க கடவுளை மகிமை செய்ய செய்ய நம்மளை மென்மேலும் உயர்த்துவார். இதுதான் உண்மை. நான் பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு ஆசிரியர். நான் சொல்வேன் என் பையங்களுக்கு, 11ஆம் 12ஆம் பையங்களுக்கு, அது ஒரு பகுதி தப்பாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு பகுதி ரொம்ப உண்மையாக இருக்கும். ஒரு பகுதி என்ன, இதில் மனுஷனாக பிறக்கிறதே தவறு. கடவுள் எப்படியோ நம்மளை படைத்து விட்டார், மனுஷனை பிறந்துட்டோம், கடவுளுடைய காலை பிடித்து கொண்டு விடவே கூடாதுல்ல அப்படின்னு பண்ணார். இப்படியே சொல்ல பிடிச்சிக்கணும்டா, விடவே கூடாது, எப்படியாவது என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து படித்து நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நிச்சயம் முயற்சியும் கடவுளுடைய பக்தியும் ஒன்று சேர்ந்திருக்கும் போது நிச்சயம் நம்மளை உயர்த்தும். நான் அப்படியே பையங்களுக்கு நான் சொல்வேன். அதனால் நம்ம இறை பக்தியோடு வளர வேண்டும். அப்படி பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். அதனால் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சா அறிவிப்பு இல்லாமலே கொடுப்போம். நல்ல உதாரணம் சொல்கிறேன். மே மாதம் ஜூன் மாதம் பூசை நடந்தது. பூசைக்கு ரொம்ப குறைவான மக்கள் வந்துருந்தாங்க. ஜூலையில் இஞ்ஞாசியார் திருவிழா, சப்பரம் எடுக்கணும், பெரிய சப்பரம் இருக்குது தேர். அப்போ இஞ்ஞாசியார் தேர் எடுக்கிறதுக்கு வெறும் ஒரு 100-150 பேர் வந்தால் இஞ்ஞாசியாருக்கே ஒரு பேர் உண்டாக்க மாதிரி ஆயிருமே, இவ்வளோ பேரா அப்படின்ட்டு தான் நான் என்ன சொன்னேன், ஜூலைக்கு வருகிறவர்களுக்கு சேலை கொடுக்கப்படும்னு சொன்னேன். வந்து குமிஞ்சிருச்சு பாருங்கள் 1100 பேருக்கு மேலே. இதெல்லாம் அப்படி வரக்கூடாது. சேலைக்காக வேண்டியோ போர்வைக்காக வேண்டியோ வரக்கூடாது. அது கொடுப்பது கடவுளுடைய கொடையினால் அப்படி எடுத்துக்கிடணும். போன திருப்பெல்லாம் 2-3 போர்வை வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ கூட நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ பிள்ளைகள் வரலை, பிள்ளைகள் வந்ததாக பாட்டி இங்கே வந்து கொடுக்காங்க. ஏம்மா பிள்ளைகளை கூட்டிகிட்டு வா, பிள்ளைங்க பார்த்தீங்களா, அப்புறம் எப்படி அந்த பிள்ளைக்கு இறைஞானம் வளரும்? பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும், படிக்கிறதுக்கு கொடுப்போம்னு சொல்லி இருக்குது, ஏதாவது உதவி செய்வோம்னு சொல்லி ஊரில் வச்சுட்டு இங்கே வந்து என்ன செய்யுது பிள்ளை பேர சொல்லிப்பார், அந்த பிள்ளை எப்படி வளரும்? அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. இனிமேல் அப்படியெல்லாம் நாங்களே ஒரு துன்மாதிரியாக ஒரு தவறான வழிகாட்டியாக நாங்கள் இருக்க மாட்டோம். கொடுக்கணும்னு சொன்னால் எப்போமாவது கொடுப்போம், அறிவிக்கப்படாமல் கொடுப்போம், அறிக்கையப்பட மாட்டோம். பிள்ளைகள் அந்த 4 மாதங்கள் வந்திருந்தால் தான் உங்களுடைய கல்வித்தொகைக்கே நான் பேர் எடுப்பேன். 3 இதில் வந்துட்டு தான் அப்போ தூர் எடுத்துருவோம், கொடுக்க மாட்டோம். அட்லீஸ்ட் 4 பூசையாக வந்திருக்க வேண்டும். அதுவும் பிரசங்கத்துக்கு முன்னாலே இருக்க வேண்டும். சாமி பிரசங்கம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாதி பிரசங்கம் முடிச்சுன்னா நோட்டு இங்கே வந்துடும். நீ வந்தாலும் அதை உங்கள் பேரை பதிவு செய்யப்பட மாட்டாது. அதனால் நீங்கள் வந்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்து ஏதோ நம்மளுடைய இறை காரியத்துக்காக, நம்முடைய குடும்ப வளர்ச்சி, குழந்தைகள் வளர்ச்சிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கோயில்களுக்கு வந்து இறைவன்பால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பக்தியை நம்ம அதிகரித்து வளர வேண்டும். ஏதோ கொடுக்குறார்கள் அப்படின்னா கொடுக்க வேண்டியதான், கொடுக்கலாம், அதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்படி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களும் வந்துட்டாங்க. ஏறக்குறைய 2200 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. அவ்வளோ காலியாக போச்சு. காலியாக சந்தோஷம்தான், கொடுக்க ரெடி. 3000 வேணும்னாலும் நாங்கள் கொடுக்க ரெடி தான். ஆனால் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இதோடு நிப்பாட்டிக்காங்க சார், இனிமேல் இருந்தால் உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளன்னு இந்த ஜெயிலில்
ஒரு நாள் போனால் அன்றைக்கி சாக வேண்டியதான். அது அவனே பிற எல்லாம் இழுத்து மூடிட்டு இருக்க வேண்டியதான். அதனால் அந்த நிலைக்கு என்ன செய்யக்கூடாது, யாரும் இருக்கப்பட்டது. இனிமேல் நான் அடுத்த மாதத்துலேருந்து அங்கே சேர் போட்டுருவோம். யாரும் திண்டில் உட்காராதங்க, தயவுசெய்து சேரில் உட்காருங்க. ஒரு 100 சேர் எடுத்து அங்கே போட்டுருவோம். நீங்கள் அதில் உட்காந்துட்டு போகும்போது என்ன செய்யலாம், போயிருங்க, நாங்கள் இடத்த உள்ளே வைத்து கொள்கிறோம். இப்படி திண்டுகளில் உட்கார வேண்டாம். தரையில் உட்காரனா உட்காரலாம். நீங்கள் தரையில் உட்கார விருப்பம் இல்லை என்றால் சேரில் உட்காரலாம். திண்டில் மட்டும் தயவு செய்து உட்காரக்கூடாது. வருகின்ற மாதம் லூர்து மாதம், அதுக்கடுத்த மாதம் என்ன மாதம், பாஸ்கா கால இது பெரிய சிலுவப்பாதை பெரிய ஆண்டவர் இதில் வச்சு பூசை நடைபெறும். நன்றி. எல்லைகள் அனைத்தும் நம் கடவுளின் மீட்பை காணும். நன்றியுடன் மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று குழந்தை இயேசுவினுடைய அன்பு திருவிழாவை, அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பனவாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக மைமற்றாடுகின்றோம். ஆண்டவர் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. உலகின் பாங்களை போக்கும் இறைவனே செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாங்களை போக்கும் இறைவனே செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இறைவனுடைய புனித தாயே, இதுவும் திருமுன் சரணமடைந்தோம். எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டதற்கு எங்களுக்கு உதவியிரலும். ஆசீர்வதிக்கப்பட்டமாய் உதின்னத்து குருமனாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல திருமணங்களில் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதோடும் திருமுன்னிற்கும் இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுது கன்னியான புனித மரியாதையின் வேண்டுதலினாலே சகல சோதனையிலிருந்து எங்களை விடுவித்து காப்பாற்றியிருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக
தடை கோடி வரலாம், உளம் தவித்தோடி விடலாம், ஆனாலும் உன் வார்த்தை உண்டு. இது போனாலும் உன்னில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே, 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 இயேசுவே. சதா காலமும் ஆராதனைக்குரிய சர்வேஸ்வரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசுவே, பூமண்டலத்தில் தேவருடைய மகிமைக்கு வேண்டிய ஆராதனையும் வணக்கமும் உமது அன்புக்கு தக்க பிரதி என்பும் செலுத்தப்படாத தேவாலயங்களில் நாங்கள் தேவரீரை ஆராதிக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் இத்தனை தேவாலயங்களில் எங்களால் கூடாமையால் உம்மை தரிசிக்க அந்த தேவாலயங்களின் நினைவின் வழியாவது பிரசேவித்து யூத பதிதர் பொல்லாத கிறிஸ்தவர்களால் தேவரிற்கு செய்யப்பட்ட இந்த அவமானங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையும் உமது பலிபீடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசுவின் திரு இருதயத்துக்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கிற ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சரணாகதியாக விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் கருணை கண்களை திருப்பி அருளும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே நாங்கள் இருக்க ஆசையாயிருக்கிறோம். மிகவும் பரிசுத்தமான இயேசுவே, மனிதர்களுக்குள்ளே அநேகர் உம்மை அறிந்ததே இல்லை. அநேகர் உம்மை பழித்து வேண்டாம் என்று தள்ளி போடுகிறார்கள். ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லோர் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லோரையும் உமது பால் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் எங்களை காத்தருளும். மிகவும் தயாளமான இயேசுவே, உம்மை விட்டு பிரிந்து போன பிள்ளைகளுக்கும் தேவரீர் அரசராயிருப்பீராக. இவர்கள் எல்லோரையும் பசி, வறுமை, பிணி ஆகியவை தாக்காதபடி எப்போதும் காத்தருளும். சுவாமி, முற்காலத்தில் உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட மற்றும் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்த பிள்ளைகளின் பேரில் இரக்கமாயிரும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை உலக அபாயத்திலிருந்து என்றென்றும் காத்தருளும். உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமாதானத்தை தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் மறுகோடி முனை வரை ஒரே குரலாய் உம்முடைய திரு இருதயத்திற்கு மகிமையும் வணக்கமும் சதா காலமும் உண்டாவதாக. உமது புகழ் இடைவிடாது ஒலிக்க கடவது. ஆமென். மாண்புயரிவு வருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய
புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகிறோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும்